சரி, அப்பனா சம்பந்தமே இல்லாம ரேவதி ஏன் காணா போகணும்? ரோகிணிய ரெண்டாவதா கடத்தின கும்பல் ரேவதியும் கடத்திருப்பாங்களோ? ஆனந்தி, ரோஹிணி, ரேவதி 3 பேரும் காணாம போனதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா இத பண்ணது யாரு, அவங்க ஆனந்தி, ரேவதி, ரோஹிணியை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிரும்ல. ஆமா கயல், அதுக்கு நமக்கு கிடைச்சிருக்க ஒரே வாய்ப்பு என்னன்னா நமக்கு முன்னாடி போயிட்டு கேங்க மடக்கி விசாரிக்கிறதா. இவனுங்க ரோகிணியை எதுக்காக கடத்தினானுங்க, இவனுங்க கிட்ட இருந்து ரோகிணி எங்க மிஸ் ஆனா, இந்த கேள்விக்கெல்லாம் நமக்கு பதில் கிடைச்சிட்டா மத்ததெல்லாம் அடுக்கி வச்ச சீட்டுக்கட்டு விழற மாதிரி எல்லாமே தெரிய வந்துரும். அதனாலதான் அந்த கார்ல நான் என் செல்போனை தூக்கி போட்டிருக்கேன். ஜிபிஆர்எஸ் கனெக்ஷன் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி இவனுங்க எங்க போறானுங்க, என்ன பண்றானுங்க, இவனுங்க பின்னாடி யார் இருக்கா, இவனுங்களுக்கு பின்னாடி அந்த அயோக்கிய ராஸ்கல் ஆட்டோக்கார இருக்கானா, எல்லாத்தையும் நம்ம மலன்னு கண்டுபிடிச்சு நம்ம வீட்டு பொண்ணுங்களை காப்பாத்திடலாம். கயல், நான் உன் போனுக்கு என் லைவ் லொகேஷனை ஷேர் பண்ணியிருக்கேன். உன் செல்லுல ஜிபிஆர்எஸ் ஆன் பண்ணி அந்த கார் எங்க போகுதுன்னு பார்த்து சொல்லு. சூப்பருங்க. இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல கூட நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட உங்க போனை கார்ல போட்டீங்க பாத்தீங்களா? சூப்பர். இருங்க. ஆமா அண்ணா, நீங்க உங்க செல்ல மட்டும் தூக்கி போடலன்னா அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு நாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஆமா பிரதர், கரெக்ட். இது மூவ் ஆயிட்டு இருக்கு, இப்படியே ஸ்ட்ரைட்டா போகுது. ஸ்ட்ரைட்டாவே போங்கண்ணா, மூவ் ஆயிட்டு இருக்கு. ஓகே. அத்தை, நீங்க பயப்படாதீங்க அத்தை. அத கையில் போயிருக்கால, கண்டிப்பா ஆனந்தியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவா. ஆமா, நீங்க கொஞ்சம் தைரியமா இருங்க அத்தை. ஷாலினி சொல்லு. அன்பு, என்னாச்சு அன்பு? ஆனந்தியை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஷாலினி, இன்னும் இல்ல. எங்க டிபார்ட்மெண்ட் ஆளோட ஆனந்தி எங்க இருக்கா, அந்த ரேவதி, ரோகிணி எங்க இருக்காங்கன்னு ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்கோம். கிடைச்ச சின்ன சின்ன க்ளூவை வச்சு கூட ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது வரைக்கும் எந்த தகவலுமே கிடைக்கல ஷாலினி. அதே மாதிரி எழில் மாமா சொன்னார்ல, அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லயும் விசாரிச்சோம், ஒரு க்ளூவும் கிடைக்கல. எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சிரு அன்பு. அத்தைய பார்க்கவே முடியல, ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. அவங்களை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியல. அவங்களை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஷாலினி, புரியுது, எல்லா பக்கமும் தேடிட்டு தான் இருக்கோம். கொஞ்ச நேரம் டைம் கொடு. என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு நான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன். சரி அன்பு. சரி ஷாலினி. என்னாச்சு ஷாலினி? என்ன ஷாலினி? அன்பு என்ன சொன்னா? அவனுக்கு ஆனந்தி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? இப்ப வரைக்கும் ஆனந்திய பத்தி எந்த தகவலும் கிடைக்கலையா? என் பொண்ணை யாரு கடத்தினது? கடத்தினவங்க என் பொண்ணை என்ன பண்ணானுங்கன்னு தெரியலையே. மா, அழாதம்மா. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காதுமா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதான் கையில மாப்பிள்ளை எல்லாரும் தேடி போயிருக்காங்கல்ல, எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்கம்மா, நீ பயப்படாதம்மா. நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், எதுக்கு கடவுள் என்ன இப்படியெல்லாம் சோதிக்கிறான்னு தெரியலையே. என் பொண்ணுகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு என் மனசு கடந்து பரிதவிக்குது. என் வேதனையை பார்த்து அந்த கடவுள் இரக்கம் காட்டக்கூடாதா? ஐயா, கவலைப்படாதீங்க ஐயா. நம்ம வீட்டு பொண்ணுங்க 3 பேரும் கிடைச்சிருவாங்க ஐயா. என் தங்கச்சி கையில் ஒரு விஷயத்துல இறங்குறானா அதை வெற்றிகரமா முடிக்காம வரமாட்டா. கண்டிப்பா என் தங்கச்சி ஆனந்தி மட்டும் இல்லாம உங்க வீட்டு 2 பொண்ணுங்க ரோகிணி, ரேவதி எல்லாரையும் கையில் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்கய்யா. கடவுள் இருக்காரியா, அழாதீங்க, தைரியமா இருங்க.
பாருங்க, வண்டி மூவ் ஆக மாட்டேங்குது. சிக்னல் கட் ஆயிடுச்சு.